நீங்கள் தினமும் ஆயத்துல் குர்சியை ஓதுகிறீர்களா? ஒரு நிமிடம் இங்கே நில்லுங்கள். ஒரு முக்கியமான விஷயத்தைச் சொல்லப் போகிறேன். உங்கள் கையில் ஒரு விலை மதிப்பற்ற வைரம் இருந்தும், அதன் உண்மையான மதிப்பை அறியாமல், அதை வெறும் கல் போல வைத்திருப்பது உண்டா? அப்படித்தான். ஆயத்துல் குர்சியின் உடனடி சக்தி, அதன் ஆழமான அற்புதங்கள் பலருக்கும் தெரிவதில்லை. இன்றைக்கு, அதை முழுமையாகத் தெரிந்து கொண்டு, உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளப் போகிறீர்கள். ஆயத்துல் குர்சி வெறும் சில அரபு வார்த்தைகள் கொண்ட ஒரு வசனம் மட்டுமல்ல. அது அல்லாஹ்வின் அர்ஷின் சிம்மாசனம் கீழிருந்து இறக்கப்பட்ட ஒரு மகத்தான பாதுகாப்பு கவசம். நம் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வீட்டின் கதவை திறந்து வெளியே செல்லும் போதெல்லாம் இந்த வசனத்தை ஓதிச் சென்றார்கள். நாமும் ஓதுகிறோம். ஆனால் பலர் இதன் உடனடி அதிசயங்களையும் ஆழமான பலன்களையும் அனுபவிக்காமலேயே கடந்து செல்கிறோம். ஏன்? ஒருவேளை அதன் உண்மையான அர்த்தத்தையும் அது தரும் பாதுகாப்பின் வீரியத்தையும் நாம் முழுமையாக உணராதது ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த காணொளியில் நீங்கள் அறியப்போகும் உண்மைகள் உங்கள் ஆயத்துல் குர்சி ஓதும் விதத்தையே மாற்றும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்ஷா அல்லாஹ். அலுவலகம் முடிந்து இரவு வீடு திரும்பும் போது மனதில் ஏற்படும் ஒருவித தனிமை, எதிர்காலம் குறித்த பயம், குழந்தைகளுக்கான நல்ல வாழ்க்கை அமையுமா என்ற கவலை, வீட்டில் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டைகள், வருமானம் போதாத உணர்வு, இவையெல்லாம் நம்மில் பலரும் அன்றாடம் சந்திக்கும் மனப்போராட்டங்கள். உண்மையில் இவை ஷைத்தான் நம்மில் விதைக்கும் நச்சு விதைகள். அவன் நம் மனதிலும் வாழ்விலும் ஒருவித அமைதியின்மையையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தவே இப்படிப்பட்ட சிந்தனைகளை தூண்டுகிறான். நாம் தினமும் தொழுகிறோம், குர்ஆன் ஓதுகிறோம். ஆனால் இந்த உணர்வுகள் மட்டும் ஏன் நம்மை தொடர்கின்றன? காரணம், நாம் ஓதும் ஆயத்துல் குர்சியை வெறும் சடங்காக, ஒரு பழக்கமாக மாற்றிக்கொண்டோம். அதன் ஒவ்வொரு வார்த்தையின் அர்த்தத்தையும் அது நமக்கு அருளும் பாதுகாப்பையும் உள்ளத்தில் இறக்கவில்லை. வெறும் உதட்டு உச்சரிப்பாக மட்டும் இருக்கும் வரை அதன் முழுமையான சக்தி நம்மை வந்தடைவதில்லை. இந்த நிலையை நாம் மாற்றியமைக்க வேண்டும். இந்த வசனத்தின் ஆழத்தை உணர்ந்து உள்ளச்சத்துடன் ஓதும்போதுதான் அதன் அதிசயங்களை நாம் கண்கூடாக காண முடியும். உடனடி அதிசயம் என்றால் என்ன? இதோ ஒரு அற்புதமான உதாரணம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயத்துல் குர்சியை ஓதிய பிறகு அந்த வீட்டைச் சுற்றி அல்லாஹ் ஒரு பாதுகாப்பு வளையத்தை நியமிக்கிறான். அந்த இடத்தை ஷைத்தான் ஒருபோதும் நெருங்க முடியாது. இதுதான் உடனடி அதிசயம். நீங்கள் வீட்டில் நுழையும் போது, கதவை பூட்டியவுடன், வெளியூர் பயணத்திற்கு புறப்படும் முன், அல்லது உங்கள் குழந்தைகளை தூங்க வைக்கும் முன் ஆயத்துல் குர்சியை முழு உள்ளச்சத்துடன் ஓதும்போது ஒரு கண்ணுக்குத் தெரியாத பாதுகாப்பு கவசம் உங்களை சூழ்ந்து கொள்கிறது. ஷைத்தானின் ஊசலாட்டங்கள், கெட்ட எண்ணங்கள், தீய சக்திகள், ஏன் கண்ணுக்கு புலப்படாத ஜின்கள் கூட உங்களை அண்ட முடியாது. இது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, அல்லாஹ்வின் வாக்குறுதி. இந்த வசனத்தின் சக்தி உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு நொடியிலும் உங்களை பாதுகாக்கும். குர்ஆனில் அல்லாஹ் வழங்கிய மிகச் சிறந்த பாதுகாப்பு ஆயத்துல் குர்சி ஆகும். ஆயத்துல் குர்சி தினமும் காலை மாலை ஓதலாம். வீட்டில் வெளியே செல்லும் முன் ஓதினால் முழுவதுமாக பாதுகாக்கப்படும். இரவு படுக்கும் முன் ஓதி உறங்கினால் அல்லாஹ்வின் பாதுகாப்பு கிடைக்கும். வீட்டில் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தால் தினமும் ஓதலாம். நீங்கள் படுக்கைக்கு செல்லும் போது ஆயத்துல் குர்சியை ஓதுங்கள். அவ்வாறு